பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். அநாதி காலமாக ஜீவித்து அரசாளுகிற கர்த்தாதி கர்த்தாவே, சத்தியவரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உலக இரட்சகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் சுவிசேஷத்தினாலே எங்களை ரட்சித்தவரே, தம்முடைய நல் வசனங்களினாலே எங்கள் இருதயங்களை நீர் தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களாகிய நாங்கள் மகிமையிலே பங்கடைவதற்கு எங்களை இந்த உலகத்திலே ஆயத்தப்படுத்துகிறவரே, தம்முடைய அடிச்சுவடுகளிலே எங்களுடைய ஜீவியம் இன்றைய நாளிலே அமைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தமது எதிர்பார்ப்புகள் எங்கள் இதய விருப்பங்கள் ஆகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தையை எங்களுடைய இருதயங்கள் பகலும் இரவும் சுமக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பதை போல நாங்கள் யோசிக்கவும் தகுதியற்றவர்கள் ஐயா. தமது கிருபையை சார்ந்து முழங்காலிலே நிற்கிற எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே இரக்கம் செய்தருளும் ஐயா. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஆட்சிகள், கிராம வளர்ச்சிகள், அனைத்து ஜனங்களின் வாழ்வாதாரங்களிலே தம்முடைய அனுக்கிரகங்கள், அகத்திய தேவைகளிலே அகப்பட்டவர்களுக்கு தம்முடைய பரம ஒத்தாசைகளை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் எல்கைகளிலே நிற்கிற இராணுவ வீரர்களுக்கு, தூர இடங்களிலே அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பங்களுக்கு தேவரீர் நற்சகாயராக இருக்க வேண்டும் ஐயா. எங்கள் தேசத்தின் காவல்துறைக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதிமன்றங்கள், அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விவசாயங்கள், இன்னும் கடல் சார்ந்து உழைக்கிற குடும்பங்கள், சுரங்கங்கள், கல் குவாரிகளில் நிற்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொழிற்சாலைகள் கர்த்தாவே, சிறு சிறு வியாபாரங்களிலே வேர்வை சிந்துபவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்தருளும் ஐயா. எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற வயோதிபர்கள், கர்ப்ப ஸ்திரீகள், சிசுக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளுக்கு ஏற்ற பாதுகாப்பு உடைய பலனை பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும் தகப்பனே.
உயர் கல்வி, ஏற்ற வரன், குழந்தை வாக்கியங்களுக்காக ஏங்குதலோடு நிற்கின்ற பிள்ளைகளை தேவரீர் சந்தித்து அவர் நல் விருப்பங்களை நீர் நிறைவேற்ற ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிப்பின் நிமித்தமாக, வேலைகளின் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக எங்களை விட்டு தூர தேசங்களிலே இருப்பவர்களை தமது கண்கள் காணட்டும் கர்த்தாவே. நல்ல செய்திகளை அவர்களிடமிருந்து இன்றைய நாளிலே எங்கள் செவிகள் கேட்கட்டும் ஐயா. கண்மணி போல அவர்களை காக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு ராஜாவே, தமது திருச்சபைகளின் வளர்ச்சிகளுக்காக பிரயாசம் எடுக்கின்ற பேராயர்கள், குருமார்கள், திரு பணிவிடையாளர்களுக்காக, ஆலய பரிபாலக குழுவினருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தமது திருவுள சித்தங்களை நிறைவேற்றுகிற வல்லமையை கொடுத்து ஆதி சபைகள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்கள் சபைகளிலே ஊற்றியருளும் ஐயா. சுவிசேஷ பணிகளுக்காக கரம் கொடுக்கிறவர்களை உற்று நோக்குகிறவரே, ஒரு கலசம் தண்ணீரையும் கணக்கிலே ஏற்றுகிறவரே, விஸ்வவாணி பணியின் ஆதரவாளர்கள், ஜெப பங்காளர்கள், ஸ்தானாபதிகள், ஊழியர்களுக்கு நன்மைகளுக்கு மேல் நன்மைகளை, கிருபைகளுக்கு மேல் கிருபைகளை சந்ததி சந்ததியாக வழங்கி அருளும் கர்த்தாவே. எங்கள் தமிழகத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தலைமை செயலகத்தின் சேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆட்சியர்கள், தாசில்தார்கள், கிராம தலைவர்களின் முயற்சிகளிலே தமது வழி நடத்துதல்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரமராஜாவே, இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை, திருமண நாளை நினைவு கூறுபவர்களை தேவரீர் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே நன்மைகளின் பாதைகளிலே வழி நடத்தி அருளும் ஐயா. எங்கள் ஜெபத்தை ஏற்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை தாழ்மையோடும் மிகுந்த பணிவோடும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333.